பிக் பாஸ் வாய்ஸை சூப்பரா பேசுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க உடனே எழுதி அனுப்பிச்சிட்டாங்க. ப்ளீஸ் தயவுசெய்து நீங்க பிக் பாஸ் வாய்ஸ்ல ஏதாவது ஒன்று பேசலாம். பிகினோட அவார்ட் ஃபங்க்ஷன் பத்தி பேசலாம், எனிதிங். ரம்யா பாண்டியனை பத்தி பேசலாம். இல்லைங்க, இது பேப்பர் இருந்தால் கூட நான் அழிச்சிடுவேன் டப்புன்னு. நம்ம ஃப்ரெண்டு நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், நான் அந்த வாய்ஸில் பேச ட்ரை பண்ணுறேன். அப்படியா? என்ன புகழ், உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் சிஸ்டர் வச்சே போயிடலாம்ல? என் சிஸ்டர் வச்ச பேர் இல்லையா? ரம்யா பாண்டியன். ரம்யா பாண்டியன் கன்ஃபெஷன் ரூம்க்கு வாங்க. அவங்க வெளில போயிருக்காங்களா? இப்போதான் மெசேஜ் பண்ணாங்க. சூப்பரா பண்றீங்க மணிமேகலை. என் புகழ் சொல்லுங்க. என்ன நிஷா கெஸ்டா கூப்பிட்டு வந்து உட்காந்துரு. என்ன நினைச்சு நீ வா, நீ ஸ்டேஜுக்கு அப்புறம் வச்சு நீங்க பேசுங்க. சோமசேகர் சூப்பரா பண்றீங்க மணிமேகலை என் புகழ். Thank you big boss. அவ்வளவுதான். சூப்பரா ஒரு பேர். மணிமேகலை அண்ட் ஹுசைன் உங்களோட வீடியோஸும் சூப்பரா இருக்குது. நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். என்னடா நம்ம சேனலை இவங்க பார்க்காம விட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன்டா. நிறைய கெஸ்ட் வந்திருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய ஒரு கிராண்ட் ஈவெண்ட்ல இவ்வளோ பெரிய ஒரு மேடையில் நிஷாவும் வந்து உட்காந்துருப்பாங்கன்றதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு எதுக்காக செகண்ட் ரோலாக நடுவில் உட்கார வச்சிருக்காங்கன்றதும் எனக்கு வந்து புரியலை. பட் இந்த மாதிரி ஒரு ஷோவில் அந்த மாதிரி கெஸ்ட் எல்லாம் வந்து தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நானும் பேசிடுவேன் நிஷா, சென்சாரன்னு பார்க்குறேன். புரிதா? ஓ, பின்னாடி ஒரு செல்ஃபி செஷன் போயிட்டுருக்கு. இட்ஸ் ஓகே. கூப்பிட்டுருக்கலாம். கூப்பிடாம வந்தால் ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். இல்லைங்க, இது நான் எக்ஸ்கியூஸ் மீ பாபா. இல்லை, அவங்க டைம் ஆயிடுச்சு. கூட செல்ஃபி எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. ஏதோ டைம் ஆயிடுச்சாமா? சரி, கேட்டு என்ன இப்படி இருக்கு? ஃபோன் வந்துருச்சா? ஓ சோமசேகர், நீங்க இவ்வளோலாம் பேசுவீங்களா? நீங்களா விருப்பப்பட்டு எடுத்துன்னு போட்டுருங்க. சரியா? டேக் பண்ணுறேங்க. @time மணிமேகலை. தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா இருந்ததுமா. ஒரே ஃபேன்ஸ் கிளப். ஐயோ தெரியும் தெரியும். இப்போ கெஞ்சதெல்லாம் பார்த்துங்க. ஒரு மாதிரி க்ரௌடா இருக்கு. கீழ இறங்க முடியல. பவுன்சர்ஸ் 4 பேர் எக்ஸ்ட்ரா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. எல்லாமே கீழ நீ இறங்கனா பிடிக்க வெயிட் பண்றாங்க. ஹலோ எவ்ரிவன். ஓகே. ஹலோ புகழ். ஹாய். இப்போ நீங்க யூடியூபர் ஆகலனா என்ன இருப்பீங்க மதன் கௌரி? நான் வந்து ஜோஹோல வர்க் பண்றேன், மார்க்கெட்டிங் அனலிஸ்டா. வாவ். என்ன வர்க் சொன்னீங்க? மார்க்கெட்டிங் அனலிஸ்ட். மார்க்கெட்டிங் அனலிஸ்ட். அது என்ன ஜாப்? அது என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலா இது இங்க சென்னையிலயும் பண்றாங்களா? அது சென்னையில தான் வருது. ஓகே ஓகே ஓகே. நான் ஃபாரின்ல இருந்தப்ப பண்ணது. நீங்க கேட்கணும். உங்களுக்கு ஒரு சில டாஸ்க்லாம் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி சோமசேகர் உங்ககிட்ட நான் ஒரு क्वेश्चन கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதை விட புகழ் வந்து ஒன்று சொல்லி உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க நீங்க ஸ்டேஜுக்கு வந்தா. பிகாஸ் நீங்க பிக் பாஸ்ல வந்து ரம்யா பாண்டியன் கூட கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டே இருந்தீங்க. என்ன விஷயம், என்ன பிரச்சனைன்னு கேட்க சொன்னாரு. அப்படியா? யா, அது பேசிக்கலி ஒரு க்ளோஸ். பார்த்தா அப்படி தெரியலையே. நம்ம பேசத்துல நாங்க ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்ல பேசிட்டோம். நாங்க பேசிட்டு வந்தோடனே பேசிட்டாப்ல. ஏன்டா ஸ்டேஜ் வந்து ஓகே. அந்த கவர் வாங்கிட்டீங்களா? எந்த கவர்? இல்ல, ஞாபகம் இல்லை, எனக்கு மறந்துச்சு. டைரி மில்க் கவர் மறந்துட்டாப்லையா? டைரி மில்க் கவரா? இது நகைச்சுவைக்கு சொல்றானா இல்ல இன்ஃபர்மேஷனுக்கு சொல்றானா எனக்கு ஒண்ணும் புரியல. நம்ம அப்புறம் பேசிப்போம். புகழ் ப்ரோ, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லும். எனக்கு வந்து இப்போ நீங்கள் ரீசெண்டாக கார் எடுத்துகிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணீங்கல்ல, மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எஸ் பிரதர். ஹார்ட்ஃபெல்ட். ஆக்சுவலி நான் வந்து அப்போ தான் நான் பேச ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு சிவாங்கியோட க்ரோத். சிவாங்கி வந்து ஐ திங்க் ஒரு 500K இருக்கிறப்ப நான் சிவாங்கிக்கு மெசேஜ் பண்ணி சொன்னேன், சிவாங்கி எங்கள் எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணி நீ ஒரு நாள் போகிற, கூடிய சீக்கிரம் அது நடக்கும்னு சொன்ன மாதிரி சிவாங்கியோட க்ரோத் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேருமே வந்து குக் வித் கோமாளி பார்த்தது கிடையாது. பட் அந்த சோஷியல் மீடியாவில் உங்களோட ஆடியன்ஸ் வந்து என்னை நான் பார்க்காம இருக்கவே முடியாது. அது பார்த்து தான் அடுத்ததுக்கு போகிறதுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ரியலி ஹாப்பி. உங்கள் 2 பேரோட வளர்ச்சியும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.